எவ்ரிவன் சேஸ் ப்ரோ கோடிங் லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க நான் கோடிங் ஜாப்ல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் வீடியோ ஃபார் கோடிங் வெர்சஸ் நான் கோடிங் ஜாப். கோடிங் ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறது, வெப்பேஜ் பில்ட் பண்ணுறது அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே கோடிங் சொல்லுவாங்க. இன் திஸ் பேக் எண்ட் ஸோ வி ஹேவ் லேர்ன் டு பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், C++, React.js இந்த மாதிரி நிறைய திங் இருக்குது பேக் எண்டில் நம்ம கோடிங் மூலமாக லேர்ன் பண்ணுறதுக்கு. நான் கோடிங் ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைனிங், கண்டென்ட் கிரியேஷன், மேனேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் வந்து இதில் என்ன ஆகணும் கவர் ஆகிடும். ஸோ கோடிங் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மேசிவாக ஏர்ன் பண்ணலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 2026 யாரு பிக் வின்னர்னு தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே லைக் எனக்கு கோடிங் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி ரெண்டுத்தையுமே யார் தெரிஞ்சிருக்காங்களோ அந்த பீப்புளை தான் பிக்கெஸ்ட் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் ப்ராடக்டை பில்ட் பண்ணாலும் அனதர் பர்சன் அது வேர்ல்டு வைடாக எல்லா பீப்புளுக்குமே கொண்டு போய் சேர்க்குறப்போ தான் ஸோ அந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ இது கம்பைன் பண்ணி இதை ஃபோக்கஸாக வச்சு தான் வி ப்ரொவைடிங் அ இன்டர்ன்ஷிப் ஃபார் அ கோட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிஸில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் கோடிங் பேசிஸ்லையும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த டீம்? ஸோ கோடிங்கா நான் கோடிங்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.